பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை பத்தி பேசின பேச்சு மிகப்பெரிய பேசுபொருளானது. பல கண்டனங்களையும் எழுப்பியது. இப்போ நேத்து வாரணாசியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு நான் இஸ்லாமியர்கள் பத்தி பேசவே கிடையாது. அந்த இஸ்லாமியர்களையும் இந்து மக்களையும் குறிப்பிட்டு நான் பேச கிடையாது. ஒருவேளை நான் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டுனா நான் பொது வாழ்க்கை இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவனா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காரு. இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை இந்த பேச்சுக்கள் முழுக்க தினம் பேசிட்டு வந்தாரு. அது எல்லாமே எலெக்ஷன்ல கை கொடுக்காதனால இப்படி மாத்தி பேசுறான்னு நினைக்கிறீங்க? மோடி மிகுந்த பதட்டத்தில் இருக்கிறார். அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவரை பதட்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் அவருடைய பேச்சு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களினுடைய தாலியை அறுத்து கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ்காரர்கள், அதை தேர்தல் வாக்குறுதியாகவே தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்பட்டமான ஒரு பொய்யை என்றைக்கு இந்த பிரதமர் நாட்டு மக்களிடத்திலே ஒரு உரையாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாரோ அப்போதே இவர் பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாத மனிதராக மாறிவிட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நான் பேசவே இல்லை என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் மோடி. மோடி பேசவில்லை என்றே வைத்துக் கொள்வோம். கடந்த காலத்தில் மோடியினுடைய ஆதரவில் இருந்தவர்கள், மோடியினுடைய கைப்பாவையாக இருந்தவர்கள் பேசியதையெல்லாம் வரலாறு மறந்துவிட்டது என்று மோடி நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதே தேர்தல் பிரச்சார களத்தில் ஹைதராபாத் தொகுதி என்று நினைக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு பெண்மணி ஒரு வில்லை எடுத்து அம்பை எய்துவதை போல இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு தலத்தை பார்த்து காண்பித்தார். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இந்த அம்பு எய்துவது எங்கே குறிவைக்கப்படுகிறதோ அவை இல்லாமல் செய்யப்படும் என்பதுதான். என்னுடைய மார்புக்கு குறிவைத்து அம்பு எய்தப்படும் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? என்னுடைய மார்பை துளைக்க வேண்டும் என்றுதான் பொருள். அப்படித்தான் பொருள் கொள்ளப்படும். அப்படி செய்தாரே, இதுவரை மோடி கண்டித்தாரா? அல்லது அந்த வேட்பாளரை மோடி ஏதாவது ஒரு வகையில் அழைத்து பேசி இப்படியெல்லாம் தேர்தல் களத்தில் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னார்? தமிழ்நாட்டுல நாமக்கல் தொகுதி கொங்கு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. கடந்த காலத்தில் அவருடைய பேச்சு சாதிய வன்மத்தோடு இருந்தது, சமூக நீதிக்கு எதிராக இருந்தது என்று சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. அதை அவர் மறுத்தும் பேசினார் வேட்பாளர். ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரை அழைத்து பேசி இந்த வேட்பாளர் தகுதி இழந்து விட்டார், இவர் இனிமேல் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி மாற்று வேட்பாளரை அறிவிக்க செய்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. அவர் தலைவரா, நீங்கள் தலைவரா? முதலமைச்சர் எவ்வளவு ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இதுதான். தவறுகள் நடக்கலாம், அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் வழி தவறி போகலாம், ஆனால் வழிகாட்டுகிற இடத்தில் தலைவர்கள் இருக்க வேண்டும். மோடி அப்படி நடந்து கொண்டாரா? இல்லை. இப்போது கூட வாக்குப்பதிவுக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் உங்களுடைய ஆதாரை காட்டுங்கள், உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை காட்டுங்கள், ஏன் இந்துக்களிடம் நீங்கள் கேட்கவில்லை? ஏன் இன்ன பிற சமூகங்களிடம் நீங்கள் கேட்கவில்லை? முஸ்லிம்களை என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க புர்கா அணிஞ்சிருக்காங்க, அடையாளத்துக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. புர்கா அணிந்திருப்பவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டையை காட்டுங்கள் என்று சொல்கிற உரிமை அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவருக்கு இருக்கிறது. அதிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இதை சரிபார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் அதிகாரியை அழைத்து சரிபார்க்க சொல்லலாம். அவர்களுக்கு அந்த சம உரிமை இந்திய ஜனநாயகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லா நீதி அறிந்தவர்களுக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் ஒரு வேட்பாளர் திட்டமிட்டு அப்படி செய்கிறார். இதுல இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால், அந்த முகத்திரை அணிவதில் இஸ்லாமியர்களுக்கு 2 விதமான முகத்திரைகள் இருக்கு. ஒண்ணு, முகத்தினுடைய கண்கள் மட்டும் தெரியும். இன்னொன்று, தலையை முழுவதுமாக மூடிக்கொள்வது. நீங்கள் ஊடகங்களில் வந்த காட்சிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் 2 பெண்களில் ஒருவர் மட்டும்தான் கண்கள் தெரிய பார்வையை வைத்திருந்தார், முகத்தை வைத்திருந்தார். இன்னொருவர் வெறுமனே தலை தெரியாமல் தான் தன்னுடைய முகத்தை மூடி இருந்தார். ஆனால் அவரிடமும் அடையாள அட்டை கேட்டீர்கள். அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு அச்ச உணர்வை இஸ்லாமிய வாக்காளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதை தவிர வேற என்ன இருக்கிறது? நீங்கள் இந்த அச்ச உணர்வை தான் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களை நோக்கி செய்து வந்தீர்கள், மத சிறுபான்மையினரை நோக்கி செய்து வந்தீர்கள். பொது சிவில் சட்டம் என்கிற பெயரால் நீங்கள் கொண்டு வந்த அனைத்து கொடுங்கோன்மை சட்டங்களும் இந்த மத சிறுபான்மையினருக்கு எதிரானதாகவே இருந்தது. புதிய குடியுரிமை சட்டம் என்று கொண்டு வந்ததும் மத சிறுபான்மையினருக்கு எதிராகத்தான் இருந்தது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அஸ்ஸாமிலே இருக்கக்கூடிய 17 லட்சம் அஸ்ஸாமிகளும் அதிலே பாதிக்கப்பட்டார்கள். இப்போது வரை அதற்கு வாய் திறந்து பதில் சொல்லவில்லை மோடி என்பது தனி செய்தி. ஆனால் தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் கையில் எடுத்திருக்கிற மத சிறுபான்மையினருக்கு எதிரான போக்கு, பாசிசத்தை மனதில் ஏந்தி கொண்டு
இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கு, துண்டாடுவதற்கு இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இன்றைக்கு மோடியை இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. மோடி இன்னும் பல வித்தைகளை காட்டுவதற்கு இந்தியாவுக்கு, இந்திய மக்களுக்கு பல்வேறு வித்தைகள் காட்டுவதற்கு தயாராகி இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம், நான் பல நேர்காணல்களில் அதை பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு நன்றி தெரிவித்து பேச வேண்டியது பிரதமரினுடைய தார்மீக கடமை. 10 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்தவர் பிரதமர். 10 ஆண்டுகளில் ஏராளமான நலத்திட்டங்கள் இந்த நாட்டுக்கு அளிக்கப்பட்டிருக்கும். ஏராளமான புதிய திட்டங்கள் இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஏராளமான பயனாளர்கள், ஏராளமான இந்த அரசினுடைய செயல்பாடுகள், இவற்றை 10 ஆண்டுகள் நீங்கள் பட்டியல் போட்டால் எவ்வளவு பெரிய பட்டியலை போட முடியும்? அவையெல்லாம் சுருங்க சொல்லி குடியரசுத் தலைவர் உரைக்கு நீங்கள் நன்றி தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தீர்கள். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 10 ஆண்டுகள் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீர்கள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தோடு இந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நிறைவு பெற்றுவிடும். இனி அடுத்த தேர்தல் தான். அப்படி என்று சொன்னால் மோடிக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அது. நான் இந்தந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறேன், இந்த நாட்டு மக்களுக்கு இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன் என்று சொல்லி மோடி பேசியிருக்க வேண்டும் தானே. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சார களத்தில் இந்த 3 ஆண்டு கால திராவிட மாடல் அரசினுடைய சாதனையை சொல்லித்தானே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். எங்காவது ஒரு இடத்தில் அவர் மதவிரோத பேச்சுக்களையோ அல்லது சாதி வன்ம பேச்சுக்களையோ அல்லது எதேச்சதிகார பேச்சுக்களையோ பேசினாரா என்று நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தால் எந்த இடத்திலும் அப்படி ஒரு பேச்சு இல்லை. இப்படித்தான் எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் செய்வார்கள். மன்மோகன் சிங் 10 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ததற்கு பிறகு 2G என்று ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா தரப்பு முன்னெடுத்தது. சலனமே இல்லாமல் தான் காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலை எதிர்கொண்டது. 10 ஆண்டுகளில் செய்து முடித்த சாதனை, அந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், இவற்றையெல்லாம் சொல்லித்தான் வாக்கு சேகரித்தார்கள். இதைவிட கூடுதலாக லால்கிருஷ்ண அத்வானி துணை பிரதமர், பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி, நிறைவு கூட்டத்தொடர், இதே போன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து விட்டு வாஜ்பாய் தேசிய நெடுஞ்சாலைகளை எல்லாம் இணைத்தார் அல்லவா? அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் இணைப்பு திட்டத்துக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டது. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இணைத்திருக்கிறோமே, இதனுடைய செயல்பாடு என்பது எத்தகையதாக இருந்திருக்கிறது என்பதை சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்து மீண்டும் ஒரு வாய்ப்பு தனக்கு தரப்படும் என்று சொன்னால் இந்த அவைக்கு தான் வருவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். இதுதானே பிரதமருக்கு உண்டான மாண்பு. ஆனால் இவர் என்ன பேசினார்? 400 இடங்களை கைப்பற்ற போகிறது பாரதிய ஜனதா கட்சி, எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது. இப்படி பேசியவர் தான் மோடி. அன்றைக்கு இருந்த அந்த திடமான நம்பிக்கை இப்போது இல்லையே உங்களிடத்தில். தேர்தல் களம் வேறாக மாறி இருக்கிறதே, உங்களுடைய பேச்சில் தடுமாற்றம் இருக்கிறதே. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து விட்டு பேச வேண்டிய செய்தியை நீங்கள் பேசாமல் தேர்தல் பிரச்சாரத்தை அன்றைக்கே முன்னெடுத்தீர்கள். ஆனால் அமைதியாக இருந்தார்கள் எதிர்கட்சிகள். இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லோரும் ஆக்கப்பூர்வமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். களம் வேறாக திரும்பி இருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு தடுமாற்றம் அடைந்திருக்கிறது. இவைதான் மோடியினுடைய முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கான உதாரணம். நாங்க அதிகாரத்தில் இருக்கிற பொழுது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்துவோம், செக்யூலரிசம் நாடு அல்ல இது என்று பேசினார்களா இல்லையா? ஆனால் 4 நாட்களுக்கு முன்பு ராஜ்நாத் சிங் பிரச்சார மேடைகளில் என்ன பேசுகிறார்? நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தவே இல்லை, திருத்தவும் மாட்டோம், அப்படி ஒரு எண்ணமே இல்லை. எதற்காக இவ்வளவு பதட்டப்படுகிறீர்கள்? உங்களுடைய உயிர் கொள்கையை சொல்லி கூட வாக்கு சேகரிக்க முடியவில்லையே. ராமர் கோயில் திறக்கிற போது நீங்கள் என்ன சொல்லி திறந்தீர்கள்? ராமர் கோயில் திறந்ததற்கு பிறகு இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த வாக்கும் தங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பினீர்கள். ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய ஆதர்ச நாயகனாக மோடி திகழ்வார் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் நிலைமை அப்படி இருந்ததா? அதை சொல்லி உங்களால் இப்போது வாக்கு சேகரிக்க முடிகிறதா? காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை நீங்கள் ரத்து செய்து விட்டு இந்தியாவுக்கே துரோகம் இழைத்து விட்டார் ஜவஹர்லால் நேரு என்று நீங்கள் பேசினீர்களா இல்லையா? காஷ்மீரிகளினுடைய ஒட்டுமொத்த உணர்வை காலில் போட்டு மிதித்தீர்கள். ஆனால் இப்போது அதை சொல்லி உங்களால் எங்காவது போய் வாக்கு சேகரிக்க முடிகிறதா? வாக்கு கேட்க முடிகிறதா? உங்களுடைய நிலைப்பாடு தடுமாற்றத்துக்குரியதாக மாறி இருக்கிறது. தோல்வியின் முகத்தில் மோடி இருக்கிறார். எனவேதான் தன்னுடைய கொள்கையை இழந்து விட்டார், தன்னுடைய கோட்பாட்டை இழந்து விட்டார், தான் முன்பு பேசிய செய்திகளை எல்லாம் மறந்து விட்டார். தனக்கு அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு எதை பேச முடியுமோ அதையெல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார். இன்னும் அவருடைய நிலைப்பாடுகளில் தடுமாற்றம் இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். இப்போதுதான் அவருடைய வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கிறது. தேர்தல் நடந்து முடிவதற்குள் மோடி தான் சொன்ன கருத்து எல்லாவற்றையும் பின்வாங்கி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து முரண்பாட்டின் மொத்த உருவமாகவே காட்சியளிக்க போகிறார். அதை இந்தியா பார்க்கத்தான் போகிறது. சார், மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உட்பட எல்லா தலைவர்களும்
பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் சீட்டை விட்டு தூரமா போயிட்டே இருக்காரு. அவரு பிரதமராகறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு நம்பிக்கை சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அண்மை காலங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கைக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கள சூழல்கள் அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா? உண்மையிலேயே இந்த களம் துவங்குகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் அசரவும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை. களம் நம்முடையதுதான் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த களத்தை எதிர்கொண்டார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னவென்று கேட்டால், தன்னுடைய 2 கட்ட நடைபயணத்தை நிறைவு செய்தார் ராகுல் காந்தி. முதலாவதாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அவர் மேற்கொண்ட நடைபயணம் பாரத் ஜோடோ யாத்ரா என்று பெயர் வைத்தார். அது நாட்டை காக்கிற பயணம் என்று சொன்னார். அது மட்டுமல்லாது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய மக்களை சந்தித்து அவர்களுடைய மனங்களில் நீங்கா இடம் பிடித்தார். உண்மையிலேயே அவர் நடைபயணம் துவங்குகிற போது காங்கிரஸ் கட்சியை கடைசி 30 ஆண்டு காலமாகவே பார்த்து வருகிற எனக்கு இவரால் அப்படி ஒரு நடைபயணத்தை போக முடியாது, இவர் நடக்கப் போவதில்லை. கன்னியாகுமரியில் துவங்கி இருக்கிறார், ஓரிரு மாநிலங்களுக்கு செல்வார், அதற்கு பிறகாக வாகன பயணமாக அது மாற்றப்பட்டு விடும் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை பொய்த்து போனது. உண்மையிலேயே ராகுல் காந்தி ஒரு இடத்தில் கூட வாகனத்தையே பயன்படுத்தாமல் நடந்தே இந்தியாவினுடைய துணை கண்டத்தில் மேலிருந்து கீழாக வந்து மக்களை சந்தித்தார் என்பதே மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான அறிகுறியாகத்தான் அது அன்றைக்கு பேசப்பட்டது. இப்படி ஒரு தலைவர் நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்ததாக வரலாறே இல்லை சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு. ஆங்காங்கே சந்தித்திருக்கலாம், இடையிடையில் ஓய்வுகள் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு பயணத்தை இந்தியா முழுமைக்கும் இணைக்கிற ஒரு பயணத்தை ராகுல் மேற்கொண்ட போதே அவருடைய நம்பிக்கை, அவர் மீதான மக்களுக்கு இருந்த அதீத அன்பு, அவர் மீது மக்கள் கொண்டிருந்த பார்வை, இவையெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அடிநாதமாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக 2வது இன்னிங்ஸ் அவர் துவங்கினார். அது எங்கிருந்து துவங்கினார் என்று கேட்டால் மணிப்பூரில் இருந்து துவங்கினார். அதுவுமே அவர் வைத்த பெயரே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது. பாரத் நியாயா யாத்ரா என்று பெயர் வைத்தார். நியாயா யாத்ரா என்றால் என்ன? நீதி கேட்டு நெடும் பயணம் என்று நாம் தமிழ்நாட்டில் மேற்கொள்கிறோம். அந்த பயணத்தை அகில இந்திய அளவில் அவர் மேற்கொண்டார். மணிப்பூரில் துவங்கி மகாராஷ்டிராவில் நிறைவு செய்தார். ஏன் மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டும்? மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி வாங்கி இவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு அரசை அங்கே அமைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை படுகொல்லியில் தள்ளுகிற, ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய சவால் விடுகிற ஒரு வேலையை இந்திய ஜனநாயகத்தில் இவர்கள் செய்தார்கள். அதற்காக அங்கே அந்த பயணத்தை நிறைவு செய்தார். மணிப்பூரிலே நடந்த அவலம் என்ன என்பதை நாடு பார்த்தது. இப்போது வரை மணிப்பூர் குறித்து மோடி பேசுவதற்கு தயாராக இல்லை. மணிப்பூருக்கு போவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை, போட்டியிடவே இல்லை என்கிற நிலைமையை இப்போது அங்கே உருவாக்கி விட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே இதை மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற 2வது இன்னிங்ஸை அவர் அங்கிருந்து துவங்கினார். இதிலேயே ஓரளவுக்கு இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி என்பது நிலை பெற்று விட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் இப்போது பெரும் தலைவலியாக மாறி இருக்கிறது. ஏறக்குறைய 11 மாநிலங்கள். துவக்கத்தில் இருந்து எப்போது மோடி குஜராத் மாடலாக பேசப்பட்டாரோ, குஜராத்தினுடைய ஆதர்ச நாயகன் என்று சொல்லித்தானே அவர் இந்தியாவினுடைய ஆதர்ச நாயகனாக மாற்றப்பட்டார். அவர் மாறவில்லை, மாற்றப்பட்டார். ஏற்கனவே அவர் குஜராத்தில் இருந்தபோது அவருக்கு எல்லா வகையிலும் துணை நின்றவர்கள் ரஜபுத்திரர்கள் தான், நிபந்தனையற்ற ஆதரவு தந்தவர்கள். அதனால்தான் அந்த சமூகம் மோடியை தூக்கி சுமந்த சமூகம் என்றே இந்தியா முழுமைக்கும் பார்க்கப்பட்டது. இன்றைக்கு அந்த சமூகமே எதிராக திரும்பியது. அதுதான் மோடிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது, ஹேமந்த் சோரனுடைய கைது, இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது நினைத்ததை செய்து முடித்து விட்டோம் என்று நினைத்தார் மோடி. ஆனால் எப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விடுதலை அறிவிக்கப்பட்டதோ அப்போதே மோடியினுடைய தலையில் இடி விழுந்ததை போல ஒரு சூழல் பாரதிய ஜனதா தரப்புக்கு உருவானது. இந்தியா கூட்டணி எல்லா வகையிலும் இப்போது பலம் பெற்றிருக்கிறது. அந்த நம்பிக்கையை தான் மல்லிகார்ஜுன கார்கேயிலிருந்து மம்தா பானர்ஜியிலிருந்து ராகுல் காந்தி வரை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த நம்பிக்கையை அன்றைக்கே விதைத்தவர் தேஜஸ்வி. ஏனென்று சொன்னால் பீகாரில் தான் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிளவு. இந்த கூட்டணியை கட்டி எழுப்பியவர்கள் யார் என்று கேட்டால் தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் தான். அவர்கள் தான் ஒவ்வொரு முதலமைச்சர்களாக போய் சந்தித்தார்கள். ஆனால் ஹேமந்த் சோரன் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு தடுமாற்றமான மனநிலை நிதிஷ்குமாருக்கு வந்தது. நிதிஷ்குமார் உண்மையிலேயே எப்போது தவறு செய்து விட்டோம் என்று உணரக்கூடும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் இங்கே இருந்திருந்தால் ஒரு கிங் மேக்கராக இருந்திருப்பார். இப்போது இருக்கிற இடம் தெரியாமல் ஏற்கனவே அந்த கட்சியை அழித்து ஒழித்து அந்த கட்சியை மண்ணுக்குள் போட்டு புதைத்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி பின்னாளில் நிதிஷ்குமாரோடு சரிசமமாக தொகுதியை பகிர்ந்து கொண்டு போட்டியிடுகிற நிலைமைக்கு வளர்ந்த போதே நிதிஷ்குமார் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது நிலைமை என்ன? பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்குகிற இடங்களில் நிதிஷ்குமார் போட்டியிடுகிற அளவிற்கு
ஊர் பக்கத்திலே சொல்வார்கள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டது என்று. அந்த நிலைமைக்கு இன்றைக்கு அவருடைய கட்சி மாறி போயிருக்கிறது. அவருடைய அந்த பிளவு இந்த கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடம்பெயர்ந்தது உண்மையிலேயே அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் பலம் பெற்றுவிடும் என்று பேசப்பட்டது. ஒரு மிகப்பெரிய மேடை அமைத்து இங்கே எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு சரணாகதி பாடலை பாடினாரோ அதே சரணாகதி பாடலை பீகாரில் இருந்து நிதிஷ்குமார் பாடினார். எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை கோட்பாடுகள் கிடையாது. ஆனால் நிதிஷ்குமார் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற உலகம் அறிந்த போராளிகளினுடைய நிலையில் வளர்ந்தவர். அவர் அப்படி பேசி இருக்க கூடாது. என்ன சொன்னார்? கடந்த முறை நீங்கள் வந்து உங்களோடு மேடையை பகிர்ந்து கொண்டு விட்டு போனதற்கு பிறகு நான் கூட்டணியில் இருந்து வெளியே சென்றேன். இந்த முறை நான் கூட்டணியில் இருந்து வெளியே போவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்று ஒரு அடிமை சாசனத்தை எழுதி தந்தாரா இல்லையா நிதிஷ்குமார்? நிதிஷ்குமாருடைய உயரம் என்ன? அவருடைய அரசியல் பயணம் என்ன? அவர் அப்படி பேசி இருக்க கூடாது. ஆனாலும் அப்படி பேசினார். அதையெல்லாம் சரி செய்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தேஜஸ்வி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அந்த பொதுக்கூட்டத்தில் மேடை ஏறிதான் அகிலேஷ் சொன்னார், 40ஐயும் உறுதி செய்திருக்கிறார் பீகாரில் தேஜஸ்வி. நான் இந்த மேடையில் உறுதி செய்கிறேன் 80ஐயும் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு உறுதி செய்கிற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். சமாஜ்வாதி உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி 80 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு இந்த 2 தலைவர்கள் பேசிய செய்தியை நகைப்புக்குரிய செய்தியாக பார்த்தார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தியினுடைய கூட்டத்துக்கு திரளுகிற கூட்டத்தில் 3 1 பங்கு கூட மோடிக்கு திரளவில்லையே. ராகுலுக்கு இருக்கிற எழுச்சியில் 3 1 பங்கு கூட மோடிக்கு திரளவில்லையே. ராகுலினுடைய எழுச்சியை கூட நான் மோடியோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இரு துருவம் தான். இந்தியா கூட்டணியில் நீங்கள் பிரதமர் பெயரை பட்டியலிட்டு பார்த்தால் முதல் 3 பெயர்களில் ஒரு பெயர் ராகுல் காந்தியினுடைய பெயராக இருக்கும். தமிழ்நாட்டில் முதலில் கடந்த தேர்தலிலேயே ராகுல் தான் பிரதமராக வேண்டும் என்று அறிவித்தவர் நம்முடைய முதலமைச்சர். அன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர். அவர்தான் முதலில் அறிவித்தார். அந்த நிலைப்பாட்டில் இப்போதும் மாற்றம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். தலைவர்கள் கூடி முடிவு செய்வார்கள். அவர் கூட பிரதமர் வேட்பாளர் என்கிற அந்த இடத்திலிருந்து மோடிக்கு மாற்றாக பார்க்கப்படுவார். ஆனால் பிரியங்கா காந்தி ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட போட்டியிடலையே. தேர்தல் களத்திலேயே அவர் இல்லையே. ஆனால் அவருக்கு இருக்கிற எழுச்சி கூட மோடிக்கு இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது என்று சொன்னால் மோடிக்கு தொடர் வீழ்ச்சிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் கட்டியம் கூறுகிற நிகழ்வுகளாக அமைந்திருக்கிறது. அதனால் தான் மோடி மிகுந்த தடுமாற்றத்தோடும் மிகுந்த பதட்டத்தோடு இந்த தேர்தலை அணுகுகிறார். அவருக்கு துவக்கத்தில் இருந்த நம்பிக்கை இப்போது இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களே பலர் தாங்கள் வெற்றி பெறப் போவதில்லை என்கிற மனநிலைக்கு இப்போதும் வந்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், இப்ப 4 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணி 318 இடங்களை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷா அவர்கள் நடந்து முடிஞ்ச 380 தொகுதிகளை 270 தொகுதி நாங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 கூட்டணியுமே நம்பர்ஸ்ல விளையாடுறாங்களா மக்கள் கிட்ட அப்படின்னு பாக்கலாமா? மம்தா பானர்ஜி சொல்லி இருப்பது ஜனநாயக கணக்கு. அமித்ஷா அவர்கள் சொல்லி இருப்பது அந்த வாக்குப்பெட்டியை கையகப்படுத்தி அந்த ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த கணக்கு. காரணம் என்னவென்று கேட்டால் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அன்றைக்கு சொன்னாரா மோடி. இப்போது நடந்து முடிந்திருக்கிற தேர்தலில் நீங்கள் 280 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறீர்கள். மகிழ்ச்சி. ஜனநாயக அடிப்படையில் உங்களுக்கு மக்கள் அந்த வெற்றியை தந்தால் அதை வரவேற்க காத்திருக்கிறோம். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்த நீங்கள் எதற்காக சூரத்திலே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் உட்பட எல்லோரையும் விலை பேசி விலைக்கு வாங்கினீர்கள்? நீங்கள் ஒரு பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பாரதிய ஜனதா கட்சிக்கார மாறு தட்டிக்கிட்டு இருந்தானே அமித்ஷாவை. அமித்ஷா ஃபார்முலா தெரியுமா? அமித்ஷா களத்துக்கு வந்தா நிலைமை என்ன ஆகும் தெரியுமா என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உங்கள் பின்னாலேயே தூக்கி கொண்டு வந்தார்களே. ஆனால் உங்களுக்கு எதிராக போட்டியிட்ட சுயேட்சைகளை பேசி பேசி விலைக்கு வாங்கி அவர்களை விட்ரா பண்ண வச்சீங்களே, அவர்களை வாபஸ் வாங்க வைக்கிறீங்களே. உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி தானே சார்? ஏன் சார் பதட்டப்படுறீங்க? ராகுல் காந்தி அப்படி செய்தாரா? ரேபரேலி தொகுதியில் களமிறங்கி இருக்கிறாரே, அப்படி யாரையாவது பேசி இருக்கிறாரா? யாராவது வெற்றி பெறாமல் இருப்பதற்கு, யாராவது தன்னை எதிர்த்து போட்டியிடாமல் இருப்பதற்கு பேரங்கள் ஏதாவது திரைமறைவில் பேசப்படுகிறதா? வயநாடு தொகுதியிலே அவரை எதிர்த்து எத்தனை வேட்பாளர்கள் களம் கொண்டார்கள்? யாராவது ஒருவரை பேசி விலைக்கு வாங்கினாரா? யாரிடமாவது சமரசம் செய்து கொண்டாரா? வேறு எந்த அரசியல் கட்சியாவது அப்படி சமரசங்களை செய்து கொண்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் பதட்டப்பட்டீர்கள்? உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை, உங்களுடைய அரசுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இவை எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் ஒரு கொடுங்கோன்மை அரசை நடத்தி இருக்கிறீர்கள் என்கிற நிலைக்கு மக்கள் கீழ்நிலையில் வந்திருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய செய்தி. ஏற்கனவே தென் மாநிலங்களில் வாஷ் அவுட் ஆயிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. ஒரு இடங்கள் கூட கிடைக்காத நிலைமை. கர்நாடகத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவற்றையும் தேவகவுடாவினுடைய பேரனார் எல்லாவற்றையும் போட்டு
படுகொலையில் தள்ளிவிட்டார் என்று இன்றைக்கு தேர்தல் களம் மாறி போயிருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது தென் மாநிலத்தினுடைய நிலைமை தான் வட மாநிலத்திலும் எதிரொலிக்கிறது என்கிற அளவிற்கு இந்த தேர்தலினுடைய களம் மாறி போயிருக்கிறது. எந்த அடிப்படையில் நீங்கள் மக்களுக்கு இந்த நம்பிக்கையை தருகிறீர்கள்? ஒரே ஒரு நம்பிக்கை தான், தேர்தல் ஆணையம் உங்களுடைய கையில் இருக்கிறது. அதை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற கணக்கில் இருக்கக்கூடும். அவை தவிர ஜனநாயகத்தின்படி மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து அதிகாரத்தை உங்களால் கைப்பற்ற முடியுமா என்று கேட்டால் 280 சொச்சம் என்ற கணக்கெல்லாம் சொன்னார். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இப்போது நடந்து முடிந்திருக்கிற தேர்தலில் 40க்கும் குறைவான இடங்களில் தான் பாரதிய ஜனதா கட்சி நேர்மையான முறையில் தேர்தலை சந்தித்தால் வெற்றியை பெறும். அவற்றை கடந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமில்லை. எது நடந்தாலும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகாரம் கைகூட போவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதர்ச நாயகன் என்று தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டிருக்கிற மோடிக்கு பிரதமர் நாற்காலி இந்த முறை எட்டாக்கணியாகத்தான் போகிறது. அதனால்தான் பிரதமர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசி எதை செய்வது என்று தெரியாமலேயே தவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் 3 பிரதமர் தேர்தல்களை சந்தித்து விட்டார். நாடாளுமன்ற தேர்தல்களில் 3 பிரதமர் வேட்பாளர்கள் 3 முறை, 2014 ஒரு முறை, 2019 ஒரு முறை, இப்போது 2024 ஆண்டு மீண்டும் அவர்தான் பிரதமர் வேட்பாளர். ஆனால் இந்த 2 முறையும் அவருக்கு இப்படி தடுமாற்றம் இருந்ததே இல்லை. இந்த முறை அவருக்கு இவ்வளவு தடுமாற்றம், இவ்வளவு நடுக்கம், இவ்வளவு பின்னடைவு இருக்கிறதற்கு முக்கியமான காரணமே இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. அவை மக்களிடத்திலே நேரடியாக சென்று சேர்ந்து விட்டது. என்ன சார், ராகுல் பேரிகேடை தாண்டி போய் இனிப்பு வாங்குறாரு, சமூக வலைதளத்துல கோடிக்கணக்கான பேர் கொண்டாடி மகிழ்றாங்க. ஆனா இந்த பிரதமர் 5 முறை விட்டு போறார் தென் மாநிலங்களுக்கு. ஒரு நாள் கூட பேசு பொருளாகலையே, ஒரு இடங்களில் கூட மக்கள் அதை கொண்டாடவில்லையே. முகச்சவரம் செய்து கொள்வதற்கு சலூன் கடையில் போய் உட்காருகிறார். அந்த படங்கள் சமூக வலைதளங்களில் கோடிக்கணக்கில் பகிரப்படுகிறது. ஆனால் கண்ணீர் விடுகிறார் ஒரு பிரதமர். யாராவது ஒருத்தன் பரிதாபப்பட்டு பேசி இருக்கிறாங்க இந்தியாவில்? எங்காவது ஒரு மூலையில் அது பேசு பொருளாகிறதா? காட்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருப்பது மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு அரசியல் எழுச்சி. அவை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது என்பதற்காக மக்களே முடிவு செய்து இப்போது மக்கள் திரள் புரட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறது. அவைத்தான் களங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 3 கட்ட வாக்குப்பதிவு இருக்கு சார். போக போக என்ன நடக்குது, என்ன சூழல் நிலவுதுன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.